வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க ஒன்றிய அரசு மறுத்துவிட்டதாக கேரள அமைச்சர் ராஜன் தகவல். மாநில பேரிடராக அறிவித்து கூடுதல் நிவாரண உதவி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 4 புதுக்கோட்டை மீனவர்கள் கைது. தமிழ்நாடு மீனவர்களுக்கு எதிராக இலங்கை கடற்படையினரின் தொடர் அத்துமீறல். தஞ்சை மாவட்டம் ஆடுதுறைக்கு வந்தடைந்த காவிரியை வரவேற்ற மக்கள். திருவாரூர் அருகே காவிரி நீர் வராததால் வறண்டு கிடக்கும் நீர்நிலைகள். காவிரி உபரி நீரால் கரையோர மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு. பள்ளிப்பாளையம் பகுதி மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். வணக்கம் சார், என் பேர் தனலட்சுமி சார். நாமக்கல் மாவட்ட பள்ளிப்பாளையத்தில் இருக்கிறேங்க சார். எங்களுக்கு எல்லா வசதியும் நகராட்சிக்காரங்க செஞ்சு தராங்க சார். கலெக்டர் அம்மாவும் 4 தடவை 5 தடவை வந்து பாத்துட்டு போறாங்க சார். கவுன்சிலர் சாரும் தலைவர் சாரும் எல்லாரும் வந்து பாத்துட்டு போறாங்க சார். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு நிம்மதியா பத்திரமா இருக்கிறாங்க சார். மராட்டிய முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவை 12 நாட்களுக்குள் 2வது முறையாக சந்தித்தார் சரத்பவார். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் புதிய கூட்டணிக்கு வியூகமா என பரபரப்பு. கர்நாடகாவின் ஜோக் அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் வெள்ளம். அருவியின் கண்கொள்ளா காட்சியை பார்த்து ரசிக்கும் சுற்றுலா பயணிகள். சேலம் அருகே 11 அடி ஆழத்தில் ஏலியனுக்கு கோயில் கட்டி சிலை வைத்து வினோத பூஜை. விரைவில் கும்பாபிஷேகம் நடத்தப் போவதாக அறிவிப்பு. வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக 4000 பேரை ஏமாற்றி 200 கோடி ரூபாய் மோசடி. உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 4 பேரை கைது செய்து விசாரணை. பூஜா பாணியில் போலி சான்றிதழ் கொடுத்த 6 IAS அதிகாரிகள். மோசடி அம்பலமானதை அடுத்து விசாரணை நடத்த UPSC திட்டம். வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க ஒன்றிய அரசு மறுத்துவிட்டதால் மேப்பாடி எல்லைக்கு உட்பட்ட பகுதியை கேரள அரசு பேரழிவு பாதித்த பகுதியாக அறிவித்துள்ளது. வயநாடு பகுதியில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலச்சரிவுகளால் 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். நூற்றுக்கணக்கானோர் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து நிவாரண முகாம்களில் தஞ்சம் அடைந்துள்ளனர். இந்நிலையில் வயநாடு நிலச்சரிவு பெரும் இழப்புகளை ஏற்படுத்தியிருப்பதால் அதனை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஒன்றிய அரசிற்கு கேரள அமைச்சரவை கடிதம் எழுதியிருந்தது. ஆனால் சட்ட சிக்கல் இருப்பதாக கூறி வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க ஒன்றிய அரசு மறுத்துவிட்டது. இந்நிலையில் மேப்பாடி பஞ்சாயத்து எல்லைக்கு உட்பட்ட பகுதியை மாநில பேரிடர் பகுதி என அதிகாரப்பூர்வமாக அறிவித்து கேரள அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. வயநாடு மாவட்டம் வைத்திரி தாலுகாவின் கொட்டப்பாடி, வெள்ளர்மலை மற்றும் திருக்கைப்பேட்டை கிராமங்களை உள்ளடக்கிய மேப்பாடி கிராம பஞ்சாயத்தை கடந்த 30ஆம் தேதி முதல் பேரிடர் பாதிக்கப்பட்ட பகுதியாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட இடங்களில் நிவாரணம் மற்றும் புனரமைப்பிற்கு கூடுதல் நிதி ஒதுக்கிட வழிவகுக்கும் என்று கேரள வருவாய்த்துறை அமைச்சர் கே. ராஜன் கூறியுள்ளார். தற்போதைய குழுவில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறியுள்ள அமைச்சர் கே. ராஜன், நிலச்சரிவால் ஏற்பட்ட சேதங்களின் மொத்த விவரங்கள் கிடைத்ததும் அவை ஒன்றிய அரசுடன் பகிர்ந்து கொள்ளப்படும் என்றார். கொள்ளிடம் ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரிக்கும் நிலையில் சிதம்பரம் அருகே உள்ள தீவு கிராமங்களில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. சிதம்பரம் அருகே பழைய கொள்ளிடம் மற்றும் புதிய கொள்ளிடம் ஆறுகளுக்கு நடுவே உள்ள 2 தீவு கிராமங்களை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. கொள்ளிடம் ஆற்றில் பாய்ந்தோடும் தண்ணீர் தீவு கிராமங்களில் புகுந்து தெருக்களில் பாய்ந்தோடுகிறது. 2 தீவு கிராமங்களில் ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் நேரில் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன.
தீயணைப்புத் துறையினர், மருத்துவ குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். தற்போது நீர் திறப்பு குறைக்கப்பட்டுள்ளதால் தீவு கிராமங்களுக்கு பாதிப்பு இருக்காது எனவும் தெரிவித்தனர். இதனிடையே கும்பகோணம் அருகே உள்ள ஆடுதுறைக்கு காவிரி நீர் வந்தடைந்ததை விவசாயிகள் கொண்டாடினர். காவிரி வீர சோழ ஆற்றில் புதுநீர் பாய்ந்தோடிய நிலையில் அதில் சிறுவர்கள் விளையாடியும் மகிழ்ந்தனர். சாகுபடிக்கு பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என்று வரவேற்பு தெரிவித்த விவசாயிகள் விவசாய பணிகளையும் துரிதப்படுத்தினர். இதனிடையே கீழணையில் இருந்து கொள்ளிடம் ஆற்றில் திறக்கப்பட்ட உபரி நீர் கடலில் கலந்து வருகிறது. ஏற்கனவே திறக்கப்பட்ட தண்ணீர் வினாடிக்கு 1,50,000 கன அடி கடலுக்கு செல்லும் நிலையில் தற்போது நீர்வரத்து குறைந்ததால் கடலுக்கு செல்லும் நீரின் அளவு குறையும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். மேட்டூரில் இருந்து குறுவை சாகுபடிக்காக திறக்கப்பட்ட காவிரி நீர் ஒரு வாரம் கடந்த பிறகும் திருவாரூர் மாவட்டத்தை எட்டாததால் விவசாயிகள் அதிருப்தியடைந்துள்ளனர். மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து அண்மையில் டெல்டா பாசனத்திற்காகவும் ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடும் வகையிலும் நீர் திறக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக நீர் திறக்கப்பட்டு 6 நாட்களுக்குள் திருவாரூர் மாவட்டத்தை காவிரி நீர் வந்தடையும் நிலையில் தற்போது 8 நாட்கள் ஆகியும் திருவாரூர் மாவட்ட எல்லையை நீர் வந்தடையவில்லை. காவிரி நீர் வராததால் அங்கு ஆடிப்பெருக்கு விழாவும் களை இழந்து காணப்பட்டது. கல்லணை கால்வாயில் இருந்து திருவாரூர், நாகை மாவட்டங்களுக்கு நீர் செல்லும் வெண்ணாறு பகுதியில் வெறும் 6000 கனஅடி நீர் மட்டுமே திறக்கப்படுவதே தாமதத்திற்கு காரணம் என விவசாயிகள் கூறுகின்றனர். நாளைக்கு வந்துடும், இன்னைக்கு வந்துடும் நினைச்சோம். தண்ணி திறந்து இன்னைக்கு 8 நாள் ஆகுது. இதுவரையிலையும் இன்னைக்கு தண்ணி வந்து இன்னும் இதுக்கே திறக்கல. கேட்டாக்கா 6 வேலை நடக்குதுங்கிற ஒரு இதோ சொல்றாங்க. அதிகாரி வந்து ஒரு ரெஸ்பான்ஸே கொடுக்கறது இல்லை. எப்போ வருங்கிற தகவலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த தண்ணி 2 லட்சம் வருது, அது கடலுக்கு போகுது. எவ்வளவு கொந்தளிப்பில் இருக்கிறோம் விவசாயி. இதை நம்பி நாங்கள் வாழ்வாதாரத்தை நாங்கள் முதல்ல போட்டுட்டு குந்திருக்கோம். மழையும் இல்லை. ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த தகவலை நாங்கள் கொடுத்துருக்குறோம். இந்த அதிகாரியோட மெத்தனை போக்குனால அந்த விவசாயி வந்து காலத்துக்கும் பதில் சொல்கிற மாரி இருக்குது, கஷ்டப்படுறது மாரி இருக்குது. இதை உடனடியாக அந்த அரசு தலையிட்டு, இந்த மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு உடனடியாக இந்த குடிக்கிறதுக்கு எந்த மாவட்டத்துக்கு வேணும், எந்த ஊருக்கு தண்ணி வேணும்னு எடுத்து கொடுத்தால் மட்டும் இதை காவந்து பண்ண முடியும். இப்பகுதியில் ஆழ்துளை கிணறு மூலமே குறுவை சாகுபடி செய்யப்படுவதாக கூறும் விவசாயிகள் தற்போது நீர்மட்டம் வெகுவாக குறைந்துவிட்டதால் மோட்டார்கள் மூலம் நீர் இறைக்க முடியாமல் பயிர்கள் கருகி வருவதாக கவலை தெரிவிக்கின்றனர். எனவே உடனடியாக வெண்ணாறு ஆற்றின் மூலம் பாசன வசதி பெறும் ஓடம்போக்கியாறு, கடுவையாறு, கோரையாறு உள்ளிட்ட ஆறுகளில் நீர் திறக்காவிட்டால் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களை முன்னெடுக்க இருப்பதாக விவசாயிகள் எச்சரித்துள்ளனர். எந்த ஒரு நீர்நிலையிலும் இல்லாத சூழ்நிலையில் ஆற்றில் திறந்துவிட்ட நீரும் ஆடிப்பெருக்கு ஊருக்குள் வந்துவிடும் என்று எல்லாரும் எண்ணினோம். அதுவும் வராததால் மிகவும் கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறது. இன்னமும் வெண்ணாற்றின் தலைப்பு திறக்கப்படவில்லை என்று கேள்விப்படுகிறோம். நாளைக்குள் எங்கள் ஊர் பகுதிக்குள் தண்ணீர் வராவிட்டால் நாங்கள் சாலை மறியல் மற்றும் கிராம மக்கள் திரண்டு ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. திருவாரூர் மாவட்ட விவசாயிகளுக்கு பெருமளவு உதவும் வெண்ணாற்றில் அதிகளவு நீர் திறக்காமல் கடலில் சென்று சேரும் கொள்ளிடம் ஆற்றில் 25,000 கனஅடி நீர் திறப்பதில் பயனில்லை என்றும் விவசாயிகள் கூறுகின்றனர். தண்ணீர் இன்றி பயிர்கள் முற்றிலும் கருகுவதற்கு முன் வெண்ணாற்றில் நீர் திறப்பை அதிகரிக்க வேண்டும் என்று திருவாரூர் விவசாயிகள் வலியுறுத்தியிருக்கின்றனர். சேலம் அருகே 11 அடி ஆழத்தில் ஏலியனுக்கு கோயில் கட்டியுள்ள இளைஞர் ஒருவர் சமூக வலைதளங்களில் கேலி கிண்டலுக்கு ஆளாகியுள்ளார். சினிமாக்களில் நாம் கற்பனை கதாபாத்திரமாக பார்த்து பழகிய ஏலியன்களுடன் தாம் பேசி வருவதாக கூறி பகீர் கிளப்பியுள்ள இளைஞரின் பின்னணி என்ன, இப்போது பார்க்கலாம். அயலான் திரைப்படத்தின் கற்பனை காட்சிகளைப் போல வேற்று கிரகவாசிகளுடன் தாம் உண்மையாகவே பேசுவதாக சேலம் இளைஞர் ஒருவர் கூறியதுதான் சமூக வலைதளங்களில் தற்போது ஹாட் டாபிக். ஹாலிவுட்டில் எண்ணற்ற ஏலியன் திரைப்படங்கள் வந்துள்ள நிலையில் வேற்று கிரகவாசிகள் இருக்கிறார்களா இல்லையா என அமெரிக்காவில் பெரும் விவாதமே இன்றளவும் அரங்கேறி வருகின்றன. இந்த நிலையில் சேலம் அருகே ராமகவுண்டனூரில் தன்னை சித்தர் பாக்கியா என அழைத்துக் கொள்பவர் ஏலியனுக்கு கோயில் கட்டி பூஜை செய்து வருகிறார். சிவன் படைத்த உலகின் முதல் பிரபஞ்ச தெய்வம் ஏலியன் தான். இவங்க இருக்கிறது நிஜம், வாழ்கிறது நிஜம். நம்மளுடைய ஆலயத்துக்குமே சூட்சம ரூபத்தில் 2 முறை வந்து போயிருக்காங்க.
அதீத சக்தி படுத்த தெய்வம் ஏலியன். அது ஏதோ ஒரு காரணத்துக்காக மறைக்கிறாங்க. அது எங்கள் மூலியமா வெளிவந்துங்கிறது தான் விதி. இவங்களுடைய முழுமையான அனுமதி பெற்றே இவங்களுடைய சிலையை நாங்கள் தெய்வங்களாக நாங்கள் செஞ்சுருக்கோம். அகத்தியர் ஓலைச்சுவடியில் என்ன இருக்கோ அதன் அடிப்படையில் தான் நம்ம இந்த ஆலயம் கட்டுறமே தவிர எங்கள் சொந்த விருப்பத்துக்காக நாங்கள் ஆலயம் கட்டலை, பணம் சம்பாதிக்கணும் நோக்கத்தாக ஆலயம் கட்டலை. அகத்தியரின் கூற்றுப்படியே பூமிக்கடியில் 11 அடி ஆழத்தில் இந்த கோயிலை கட்டுவதாக வினோத தகவலை கூறிய பாக்கியா, ஏலியனுக்கு நேரெதிராக பறக்கும் நிலையில் அகத்தியர் சிலையையும் வடிவமைத்துள்ளார். 3 ஆண்டுகளாக கட்டப்பட்டு வரும் இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தும் திட்டமும் உள்ளதாக கூறிய அவர், சமூக வலைதளங்களில் வரும் கேலி கிண்டல் கருத்துகளுக்கும் சளைக்காமல் பதிலளித்துள்ளார். இங்கே வர எல்லா சிலையும் வித்தியாசமாக தான் இருக்கும். பிரபஞ்சத்தின் முதல் தெய்வம் ஏலியன் அகத்தியர், உலகத்திலே முதல் இரட்டை ஆறுடை சிவலிங்கம் நம்ம கோயிலில் தான். அதே போல் இங்கே பெண் ரூபத்தில் வர காமதேனு, நந்தி, 5 முக காளி, ஜடாமுனி, ராமர் போர் முடிந்து இங்கே ஓய்வு பெற்ற இடம்தான் இந்த ஆலயம். ஏலியனும் அகத்தியரும் அண்டங்களில் 2 பேரும் பேசியிருக்காங்க, இப்போவும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் யாரும் சொன்னால் நம்ப மாட்டீங்க, என்னை பைத்தியக்காரன்னு சொல்லுவீங்க. நீங்கள் என்னை பைத்தியக்காரனே கூட சித்தறீங்க, எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. அவங்க கொடுத்துருக்க வேலையை செய்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த மனித பிறப்பாக எடுத்துருக்கோம். தனது வீட்டிற்கு அருகே உள்ள சொந்த இடத்தில் ஏலியன் கோயில் கட்டுமான பணிகளை 15 பேருடன் இணைந்து பாக்கியா மேற்கொண்டு வருகிறார். வெளிநாட்டினருக்கு தான் இந்த ஏலியன் கோயிலின் அருமை தெரியும் என்றும் மார்தட்டி கூறி வருகிறார். நடிகைகளுக்கு கோயில் கட்டி பேசு பொருளாகும் இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு படி மேலே சென்று ஏலியனுக்கு இவர் கோயில் கட்டியுள்ளார். அதற்கு பலவிதமான கதைகளையும் கூறி வரும் பாக்கியா சமூக வலைதளங்களில் தற்போது விவாதப் பொருளாகியுள்ளார். சன் செய்திகளுக்காக செய்தியாளர் குமரேசன். குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவி வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ஜெய்சங்கர். எவ்வளவு நேரமா கடுமையான போக்குவரத்து நெரிசல் நீடிக்குது? எவ்வளவு தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு? சென்னை அடுத்த குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் தான் கடும் போக்குவரத்து நிலவி வருகிறது. சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக இங்கு கடும் போக்குவரத்து நிலவி வருகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களை நோக்கி அதிக வாகனங்கள் சென்று கொண்டிருப்பதை காணலாம். இன்று வார கடைசி நாளான சனிக்கிழமை இந்த குரோம்பேட்டை, பல்லாவரம், தாம்பரம் பகுதியில் உள்ள பல்வேறு வணிக நிறுவனங்களுக்கும் வாகனங்களில் செல்கிறார்கள். அதே போல் நாளை ஆடி ஞாயிற்றுக்கிழமை ஆடி திருவிழா நடைபெறுகிறது. சென்னையை ஒட்டிய பல்வேறு மாவட்டங்கள், செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் உள்ளிட்ட இந்த அருகாமையில் உள்ள மாவட்டத்தை சேர்ந்தவர்கள்லாம் அவர்களோட சொந்த ஊரில் உள்ள ஆடி மாத திருவிழாவை கொண்டாடுவதற்காக அவர்களோட குடும்பத்துடன் சொந்த வாகனங்களுக்கு செல்வதாலும் இந்த நெரிசல் என கூறப்படுகிறது. சுமார் 1 மணி நேரமாக நீடிக்கும் இந்த நெரிசலால் அப்பகுதியில் வாகனங்கள் அணிவகுத்து தென் மாவட்டங்களை நோக்கியும் அதே நேரத்தில் பணி முடித்து எதிர்மாறும் சென்னையை நோக்கியும் போக்குவரத்து நெரிசலை காண முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி ஜெய்சங்கர். ஒவ்வொரு தடகள விளையாட்டு வீரர்களின் அதிகபட்ச கனவு என்பது ஒலிம்பிக் தான். ஆனால் திறமை இருந்தும் வறுமையினால் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெறாமலேயே வெளியேறிய தடகள வீரர் யோகேந்திரன் பற்றிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். ஒலிம்பிக்கில் தனது திறமையை காட்ட வேண்டிய இந்த வீரர் பயிற்சி மட்டுமே செய்து கொண்டிருப்பதற்கு காரணம் வறுமை. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியா சார்பில் 117 விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டுள்ளனர். குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்து 13 விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். இம்முறை ஒலிம்பிக் போட்டிக்கு தமிழ்நாட்டில் இருந்து 14 பேர் சென்று இருக்க வேண்டும். ஆனால் 14வது வீரராக இருந்த யோகேந்திரனால் செல்ல முடியவில்லை. கடந்த மாதம் சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற ஒலிம்பிக் தகுதி சுற்றுகளில் கோலொன்றி தாண்டுதல் விளையாட்டில் 5.20 மீட்டர் உயரம் தாண்டி தேசிய அளவில் சாதனை படைத்தார் சென்னையை சேர்ந்த யோகேந்திரன்.
ஆனால் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற தேவையான 5.82 மீட்டர் உயரத்தை அவர் தாண்டாததால் ஒலிம்பிக் செல்லும் வாய்ப்பை இழந்தார் யோகேந்திரன். இத்தனை பேர் இருக்காங்க இந்தியாவில், ஒருத்தரால் கூட ஒரு குவாலிஃபைட் ஆக முடியாது ஏஷியன் கேம்ஸ்க்கு. 540 நாம்ஸ் வச்சு குவாலிஃபைட் ஆகல. அது ஏன் தான் தெரியல. ஏன்னா ஏஷியன் மீட் வைக்கிறது 540 நாம்ஸ், ஏஷியன்லேயே 540 தான் வைக்கிறாங்க. வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ்லாம் 582 வைக்கிறாங்க. இப்போ ஒலிம்பிக்ஸ் 582, 32 லிஸ்ட்லேயே இருந்தால் கூட 570 பண்ணால் அந்த லிஸ்ட்லேயே ஏற முடியும். அப்போ 570 540 அதுவும் இருக்குது. நம்ம குவாலிஃபைடே ஆக முடியல ஏஷியன் கேம்ஸுக்கு. அப்போ எப்படி நம்ம வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் குவாலிஃபைட் ஆகிறது, ஒலிம்பிக்ஸ் குவாலிஃபைட் ஆகிறது, இன்விடேஷன் மீட் குவாலிஃபைட் ஆகிறது. திறமை, ஆர்வம் இருந்தும் யோகேந்திரன் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெறாமல் போனதற்கு காரணம் அவரது குடும்பத்தின் வறுமைதான். கோலுன்றி தாண்டுதல் போட்டியில் விளையாடும் யோகேந்திரனுக்கு என்று தனி கம்பு கூட கிடையாது. வீரர்கள் விளையாட்டில் மட்டும் கவனம் செலுத்தும் நிலையில் யோகேந்திரனோ கட்டட வேலை, பேக்கரியில் வேலை என பல்வேறு பார்ட் டைமில் வேலை செய்துதான் பயிற்சி எடுப்பதாக கூறுகிறார் அவரின் பயிற்சியாளரும் மாற்றுத்திறனாளியுமான ஜெரால்ட் வில்காப்ஸ். Tools, e-papers, dress, product and shoes, does also help prepare. ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் கோலுன்றி தாண்டுதல் போட்டிக்கு சிறப்பு கவனம் செலுத்தி தரமான பயிற்சி அளிப்பது மட்டுமில்லாமல் வறுமையில் வாழக்கூடியோருக்கு ஊக்கத்தொகை அளிக்க வேண்டும் என்பதே வீரர்களின் கோரிக்கையாக உள்ளது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் முகேஷுடன் செய்தியாளர் ஈராப்பா வேந்தர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் அதிமுக நிர்வாகி முறைகேடாக ஒதுக்கிய 3.5 கோடி மதிப்புள்ள டெண்டர் ரத்து செய்யப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் ஊராட்சி ஒன்றியத்தின் தலைவராக இருப்பவர் கண்ணன். அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதனின் மைத்துனரான கண்ணன் ஜெயலலிதா பேரவை மாநில இணை செயலாளராகவும் உள்ளார். இந்நிலையில் கடந்த மாதம் 25ஆம் தேதி ஊராட்சி ஒன்றியத்தின் வளர்ச்சி பணிகளுக்காக 3.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள டெண்டரை கண்ணன் முறைகேடாக ஒதுக்கியதாக புகார் எழுந்தது. ஊராட்சி ஒன்றிய மன்ற கூட்டத்தை நடத்தாமல் தன்னிச்சையாக செயல்பட்ட கண்ணன் 3.5 கோடி ரூபாய் டெண்டரில் 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்த பணிகளை தமக்கு நெருக்கமானவர்களுக்கு ஒதுக்கியதாகவும் கூறப்பட்டது. இதுகுறித்து அடுத்தடுத்து புகார் எழுந்த நிலையில் அதிமுக நிர்வாகி முறைகேடாக ஒதுக்கிய 3.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள டெண்டரை ரத்து செய்து மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி உத்தரவிட்டுள்ளார். மேலும் முறைகேட்டிற்கு துணை போன நத்தம் வட்டார வளர்ச்சி அலுவலர், துணை அலுவலர், அலுவலக கணக்காளர் மற்றும் உதவியாளர் ஆகிய 4 பேரும் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். காவிரி கரைநடுகிலும் ஆடிப்பெருக்கு விழா உற்சாகத்தோடு கொண்டாடப்பட்டது. புதுமண தம்பதிகளும் பெண்களும் தாலி கயிறுகளை மாற்றி காவிரி தாயை வணங்கினர். திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் ஆடிப்பெருக்கு விழா உற்சாகத்தால் கரை புரண்டது. புதுமண தம்பதியினர் தாங்கள் திருமணத்தின் போது அணிந்திருந்த மாலைகளை ஆற்றில் விட்டும் காவிரியில் புனித நீராடியும் தங்களது மாங்கல்யங்களை மாற்றிக்கொண்டனர். உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளி மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமானோர் காவிரி ஆற்றில் புனித நீராடினர். ஆடிப்பெருக்குக்கு மலைப்பாரி விட்டுட்டு திருமண மாலையை ஆற்றுல விட்டுட்டு காவேரி தாயை வணங்கிட்டு ஆடிப்பெருக்க கும்பிட்டுட்டு போகலான்னு ஆற்றுக்கு வந்திருக்கோம். தண்ணி நிறையா போகுது. போதுமான ஏற்பாடுகள் திருச்சி மாவட்ட கலெக்டர்லேருந்து போக்குவரத்துலேருந்து காவல்துறை எல்லாமே சரியானபடி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஆடி 18க்கு திருச்சி காவேரி ஆற்றுக்கு வந்திருக்கேன். இது ரொம்ப சூப்பராக நல்லா இருக்கு. சாமி கும்பிட்டு மஞ்சள் கயிறு மாற்றி ஆடி 18 ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. மேட்டூர் அணைக்கட்டு முனியப்பன் கோவில் மட்டம் படித்துறையில் புதுமண தம்பதிகள் பெண்கள் காவிரி ஆற்றில் புனித நீராடி மங்கள நாணை மாற்றி வழிபாடு செய்தனர். காவிரியில் தண்ணீர் பெருக்கெடுத்துள்ளதால் போலீசாரும் தீயணைப்புத் துறையினரும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். சிதம்பரம் அருகே கொள்ளிடம் ஆற்றின் கரையில் ஆடிப்பெருக்கு விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. ஆற்றில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுவதால் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. புதுமண தம்பதிகள் தங்களது திருமண மாலைகளை ஆற்று பாலத்தின் மேல் வைத்து அதற்கு தீபாராதனை காட்டி தாலி கயிறு மாற்றிக்கொண்டனர்.
ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா புதுசாக கல்யாணமானவங்க எல்லாம் அந்த மாலை அந்த தாலி கயிறு அதெல்லாம் படைச்சு தண்ணியில் விடுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து காவேரிக்கு ஒரு வளைகாப்பு நடத்துகிற மாதிரி. அதனால தான் காதோல கருகமணியோட ஒரு வளையல் வச்சுட்டு காப்பரிசியும் காயப்பொடியும் வச்சு மாவிளக்கேற்றி கொண்டாடுறோம். இது ஆண்டு நம்ம கரை ஓரமாக படைப்போம். இப்போ வெள்ளம் வந்துட்டு இருந்ததுனால அலோவ் பண்ணல போலீஸுங்களாம். ஆனால் நல்லது தான், ஏன்னா ரொம்ப தண்ணி அதிகமாக வருது. மக்களுக்கு சேஃபாக அவங்க கவர்மெண்ட்டு நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதனால் பாலத்து மேலேருந்தே படைச்சி நல்ல சூரிய பகவானை நல்லா தரிசனம் பண்ணி நல்லா படைத்தோம். இது ஒரு புது அனுபவமாக இருக்குது. கும்பகோணம் படித்துறையில் ஏராளமானோர் அரிசி, வெல்லம், பழங்கள் வைத்து காவிரி தாயை வழிபட்டனர். ஆடிப்பெருக்குன்றது காவேரி தண்ணிக்கு நீருக்கு நம்ம ஒரு நன்றி செலுத்தும் விழா. விவசாயிகளுக்கு தண்ணி வந்தால் தான் விவசாயம் நல்லா பண்ண முடியும். அதுக்கு தண்ணி வந்த உடனே நம்ம நீருக்கு நன்றி செலுத்துறது. இது இந்த விழா இப்போ சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் ஆற்றுக்குள் இறங்கி நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் குழாய்கள் அமைத்து புனித நீராட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குழாய் நீரில் பக்தர்கள் குளித்தனர். ரொம்ப ஆக்ரோஷமாக வந்துட்டு இருக்கு. தண்ணி ஏற்றிட்டு வர்றதுனால நம்மளால் குளிக்க முடியாது. அதனால் மக்கள் பாதுகாப்புக்காக எல்லா சவர்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால் பிரச்சனை இல்லைங்க. வரவங்களுக்கு எல்லாம் சேஃப்டிலாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். காவல்துறை நல்லா இதை பண்ணிக்குது. மக்கள்கள் இதை பிரச்சனை நல்லா இடெல்லாம் நல்லா சிறப்பாக செஞ்சுக்கிறாங்க. கூட்டமெல்லாம் நல்லா கூட்டம் நிறையா இருக்குதுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நல்லா முறையாக சிறப்பாக செஞ்சுக்கிறாங்க. திருவையாறில் கரை புரளும் காவிரியில் ஏராளமானோர் நீராடி தேங்காய், பழங்கள், காதோலை, கருகுமணி மற்றும் வெல்லம் பொட்டுக்கடலையுடன் கலந்த பச்சரிசியையும் காவிரி கரையில் வைத்து படையிலிட்டு காவிரி தாயையும் சூரியனையும் வணங்கி ஆழிப்பெருக்கை கொண்டாடினர். மேகதாது அணை விவகாரத்தில் ஒன்றிய அரசின் நிலைப்பாடு தமிழ்நாட்டிற்கு எதிராக உள்ளது என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அணைப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். அணையின் 16 கண் பாலம், சுரங்க மின் நிலையம், அணை பூங்கா மற்றும் வலது கரை உள்ளிட்ட இடங்களையும் அவர் பார்வையிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் கர்நாடகாவின் முயற்சியை தடுத்து நிறுத்துவோம் என்றும் உறுதி தெரிவித்தார். காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன வேலைன்னா, எனக்கு தண்ணி விடுறதுலாம் பார்க்குற வேலை. அங்கே டேம் கட்டுறதுலாம் ஒன்று கொடுக்கறதுக்கு அந்த அதிகாரம் அவனுக்கு கிடையாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இது கிடையாது. நடுவர் மன்றத்திலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டிலும் சரி, மேகதாது என்ற ஒரு வார்த்தை உச்சரிக்கப்படவில்லை. 2 தீர்ப்பில் இதை பற்றி தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இந்த காவேரி மட்டும் போய் பாரு, தண்ணி கொடுக்குற வேலையை பாடுறான்னா இந்த வேலைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஆகையினால் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது, இது மத்திய சர்க்காருடைய தூண்டுதலாக இருக்குமா என்று. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.